Welcome to Mom's Favorite Times. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப குவிக்காக, ஈஸியாக, டேஸ்டியாக வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பாஸ்தா பாயில் பண்ணணும். ஒரு கடாயில் 3/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இப்போது தேவைக்கான உப்பு ஆட் பண்ணி 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆயில் ஆட் பண்ணணும், அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நான் இன்றைக்கி wholewheat பெண்ணே பாஸ்தா எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வெரைட்டி பாஸ்தா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ரோனி கூட இதே ரெசிபியில் பண்ணலாம். பாஸ்தா நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளி போட்டு பல்ஸ் மோடில் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பாஸ்தா பாயில் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக கொதிக்கிற தண்ணியில் பாஸ்தா ஆட் பண்ணி 5 மினிட்ஸில் பாயில் ஆகிடும். பாயில் ஆனதுக்கப்புறம் இப்போ இமீடியட்டாக ஃபில்டரில் வடிகட்டிடலாம். உடனே ஒரு கப்பு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் பாஸ்தா வந்து ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா உதிராக நமக்கு கிடைக்கும். இதை நம்ம தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு போட்டுக்கலாம். இந்த ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணாதீங்க, பூண்டை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். ஆயிலெலாம் நல்லா செப்பரேட்டாக வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இப்போ பாயில் பண்ண பாஸ்தா ஆட் பண்ணி ஸ்லோவாக கிளறி விடலாம். நம்ம தக்காளி அந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணுறது டொமேட்டோ கெச்சப் போட்டு செய்கிற மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆர்கானோவும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மசாலா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மேகி மசாலா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இதே மாதிரி ஸ்லோவாக கிளறி விட்டுட்டிங்கன்னா பாஸ்தா நமக்கு ரெடி ஆகிடும். ஃபைனாக நல்லா சாப் பண்ண கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணிடலாம். இதே இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching, friends. Please like, share and subscribe.